சேலத்தில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்க ஓசியில் பாத்திரம் கேட்டு டார்ச்சர் கொடுத்த திமுக பெண் கவுன்சிலரின் கணவர் ஆட்களுடன் வந்து கடையில் பொருட்களை வெளியில் தூக்கி வீசி அராஜகம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. சகோதரனுக்காக அரசு நிலத்தை வெறும் 5000 ரூபாய்க்கு குத்தகைக்கு எடுத்துக் கொடுத்த பெண் கவுன்சிலர் பாத்திர கடைக்காரரை பாடாய்படுத்தி வைக்கும் சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுக கவுன்சிலர் குடும்பத்திற்கும் பாத்திர கடைக்காரருக்கும் நடந்த பஞ்சாயத்து வீடியோதான் இது. சேலம் மாநகராட்சியின் 30வது வார்டு திமுக கவுன்சிலர் அம்சா செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை தனது சகோதரருக்கு வெறும் 5000ற்கு குத்தகைக்கு எடுத்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. 5000ற்கு குத்தகைக்கு எடுத்த நிலத்தில் 3 கடை போட்ட கவுன்சிலரின் சகோதரர் பாலன் ஒரு கடைக்கு 20000 ரூபாய் என மாத வாடகை வசூலித்து செழிப்பாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. மொத்தம் 3 கடை எடுத்திருக்காங்க லிஸ்ட்க்கு. மாசம் வந்து 10000 ரூபாய் வாடகை கோயில கட்டிடுறாரு. என்கிட்ட 20000 ரூபாய், இங்க 18000 ரூபாய், அங்க 30000 ரூபாய். கோயில் சொத்து, அவங்க சொத்துல இல்ல, கோயில் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயில் சொத்து. இந்த நிலையில் ஒரு கடையை கிருபாகரன் என்பவர் தனது பாத்திர கடையின் குடோனாக பயன்படுத்தி வந்திருக்கிறார். சுமார் 2 வருடங்களாக குடோன் செயல்பட்டு வரும் நிலையில் சமீப காலமாக நலத்திட்ட உதவிகள் கொடுக்க வேண்டும் என கூறி திமுக கவுன்சிலர் அம்சாவின் கணவர் ரமேஷ் ஓசியிலேயே பாத்திரம் வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. வாங்கும் பாத்திரத்திற்கு காசு கொடுக்காமல் இருக்கவே கடைசியாக ஒரு முறை கவுன்சிலரின் கணவர் வந்து பாத்திரம் கேட்டபோது பாத்திர கடைக்காரர் கொடுக்க முடியாது என மறுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. நான் காலி பண்ணிக்கிறேன், 2 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன், 80,000 போக 120 கொடுங்க, நான் சாவி தரேன்னு சொன்னேன். அவர் சாவி தரமாட்டேன்னு மிரட்டினாரு. எதனால என் மேல இவ்வளவு பிரச்சனை பண்றாருன்னா, அவர் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு இந்த தீபாவளி, பொங்கல், நியூ இயர்க்கெல்லாம் அவங்க துப்புரவு பணியாளருக்கு பாத்திரம் எல்லாம் தராங்க பாருங்க, அது ஃப்ரீயா கேட்பாரு. ஒரு தடவை நான் கொடுத்தேன், அது வழக்கமா என்னால் கொடுக்க முடியல. 50 பீஸ் வழக்கமா நான் கொடுத்தேன், எங்க போகட்டும் இந்த மாதிரி கேட்டாரு. இதனால் டென்ஷனான கவுன்சிலர் தரப்பு சகோதரன் பாலன் மூலம் பாத்திர கடை குடோனுக்கு வாடகை தொகையை உயர்த்தி கேட்டிருக்கிறது. ஆனால் வாடகையை உயர்த்தி கொடுக்க மறுத்த உரிமையாளர் கிருபாகரன் கடையை காலி செய்து கொள்வதாக கூறி அட்வான்ஸ் தொகை 2 லட்சம் ரூபாயை திருப்பி தர சொல்லி கேட்டிருக்கிறார். ஆனால் அட்வான்ஸ் தொகையை திருப்பி கொடுக்காமல் கடையை காலி செய்ய சொல்லி கவுன்சிலர் அம்சா தரப்பு வற்புறுத்தி கொண்டே இருக்க கிருபாகரன் நீதிமன்றத்தை நாடியதாக கூறப்படுகிறது. இதிலிருந்துதான் இரு தரப்புக்கும் பிரச்சனை வெடித்திருக்கிறது. கிட்ட 1 வருஷமா வந்து வாடகையே தெரியலைங்க சார். 1 வருஷமா வாடகையே தெரியல. இது நான் தான் கடையை எடுத்திருக்கிறேன். அட்வான்ஸ் தொகையை கொடுக்காமல் கடையை காலி செய்ய முடியாது என கிருபாகரன் விடாப்பிடியாக இருக்க ஆட்களுடன் வந்து குடோனில் இறங்கி இருக்கிறது கவுன்சிலர் தரப்பு. கிருபாகரன் இல்லாத நேரம் பார்த்து குடோனுக்கு வந்து சாக்கு மூட்டையில் கட்டியிருந்த பொருட்களை அள்ளி வெளியில் வீசி அராஜகம் செய்திருக்கிறது. தடுக்க வந்த பாத்திர கடையின் பெண் ஊழியர் கீர்த்தனா மீதும் தாக்குதல் நடத்தி கையை உடைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 3 பேர் லேடிஸ் ஒரு ஜென்ஸ் வந்து கழுத்துல கையை போட்டு கையை திருவி இந்த விரலை இப்படி பிடிச்சி கெட்ட வார்த்தையில தகாத வார்த்தையில வந்து அசிங்கமா திட்டி எண்ணெய் பிடிச்சி அடிக்க வராங்க. அதோடு மட்டுமல்லாமல் கிருபாகரனை தகாத வார்த்தையில் பேசி கவுன்சிலர் வீட்டு பெண்களும் சீறி அடிக்க பாய்ந்த காட்சிகளும் வீடியோவில் பதிவாகி உள்ளது. இவ்வளவு கலேவரத்திற்கு மத்தியிலும் கவுன்சிலர் அம்சா வீடியோகிராபர் போல வீடியோ எடுத்துக்கொண்டே இருந்தார். எந்த கெட்ட வார்த்தையும் எதுவும் சொல்ல, தேவையில்லாத வார்த்தைகளால என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டாங்க. வந்து குடோனை உடைச்சி சாமான் எல்லாமே தூக்கி பாருங்க வெளியே போட்டாங்க. தகவல் அறிந்து போலீசும் செய்தியாளர்களும் சம்பவ இடத்திற்கு செல்ல அதற்குள் கவுன்சிலரும் அவரது கணவரும் ஸ்பாட்டிலிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது.
இதனை அடுத்து பாத்திரக்கடை உரிமையாளர் கிருபாகரன் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறது. அத்தோடு கடைசி 4 மாதமாக கிருபாகரன் வாடகை கொடுக்கவில்லை என்பதால் தான் கடையை காலி செய்ய சொன்னதாக கவுன்சிலர் அம்சா தரப்பு கூறினாலும் ஓசியில் பாத்திரம் கேட்டு டார்ச்சர் செய்ததால் தான் வாடகை கொடுக்காமல் இருந்ததாகவும் அப்போதும் கூட அட்வான்ஸில் கழித்து கொண்டு மீத பணத்தை கேட்டதற்கு தான் அடித்து அராஜகம் செய்ததாகவும் கிருபாகரன் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எல்லாமே இந்த பொண்ணு வச்சிருக்குது. கீழே தள்ளி இருந்து எல்லா ப்ரூஃப் காட்டு. குடு